ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கல்யாணி சுலகம். என்னோட சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். ஒருவேளை உங்களுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு, பயனுள்ளதாக இருக்குது அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. இல்லைன்னா பரவாயில்லைங்க, சின்னதாக ஒரு லைக் கொடுங்க. சரி, இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு சூப்பரான வெந்தய குழம்பு வச்சு காமிக்க போகிறாங்க. அதுக்கு தேவையான பொருட்கள் தக்காளி, பூண்டு, சின்ன வெங்காயம், கறிவேப்பிலை. இப்போ வெந்தய பொடின்னு ஒரு பொடி அரைப்போங்க. அந்த பொடி என்னென்னு பார்த்தீங்கன்னா, 1 ஸ்பூன் வெந்தயம், 1 ஸ்பூன் துவரம்பருப்பு, கொஞ்சமாக காய்ந்த கறிவேப்பிலை, ஊற வச்ச புளிங்க. இது கூடவே குழம்பு மிளகாய்த்தூள், மஞ்சத்தூள், பொரிப்பதற்கு எண்ணெய், கடுகு, இது தாங்க தேவைப்படும். இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆன் பண்ணிக்கலாம். ஸ்டவ்வில் நான் சட்டி வச்சுக்கிறேங்க. உங்கள் வீட்டில் என்ன பாத்திரம் இருக்கோ அந்த பாத்திரத்தை வச்சுக்கோங்க. நல்லெண்ணெய் விட்டுக்குங்க. நல்லெண்ணெய் இல்லைன்னா பரவாயில்ல, உங்கள் வீட்டில் என்ன யூஸ் பண்ணுறீங்களோ அந்த எண்ணெயை பயன்படுத்திக்கங்க. இப்போ எண்ணெய் காய்ந்த பிறகு கடுகு போட்டுருங்க. கடுகு பொரிந்த பிறகு நம்ம உரித்து வச்சுருக்க பூண்டு சேர்த்துக்குங்க. பூண்டு சேர்த்த பிறகு நம்ம சின்ன வெங்காயம் சேர்த்துக்க போகிறோங்க. 1 கைப்பிடி அளவுக்கு பூண்டு சேர்த்துக்குங்க. 2 கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம் சேர்த்துக்குங்க. இது கூடவே கருவேப்பிலை சேர்த்துக்குங்க. இப்போ நல்லா நம்ம வதக்கணுங்க. இந்த பூண்டையும் இந்த சின்ன வெங்காயத்தையும் நல்லா பொன்னிறமாக ஆகிற அளவுக்கு வதக்கிக்கலாம். எந்த அளவுக்கு நம்ம வெங்காயம் பூண்டு சேர்க்குறோமோ அந்த அளவுக்கு இந்த வெந்தய குழம்பு ரொம்ப ருசியாக இருக்குங்க. அதே மாதிரி இந்த குழம்பு 2-3 நாள் ஆனாலும் கெட்டே போகாது, ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ வெங்காயமும் பூண்டும் நல்லா வதங்கிருச்சுங்க. இது கூட அரிஞ்சு வச்ச தக்காளியை சேர்த்துக்கலாம். நல்ல பழுத்த தக்காளியாக பார்த்து அரிஞ்சு வச்சு சேர்த்துக்குங்க. இது கூடவே கல்லுப்பு சேர்த்துக்குங்க, மஞ்சள் பொடி சேர்த்துக்குங்க. இப்போ நல்லா வதக்கிக்கலாம். இந்த தக்காளியும் அந்த வெங்காயம் பூண்டு கூட சேர்ந்து நல்லா வதங்கணுங்க. இப்போ பாருங்கள், நல்லா வதங்கிருச்சு. தக்காளி, வெங்காயம், பூண்டு எல்லாமே நல்லா வதங்கிருச்சு. இது கூட குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாங்க. நான் 2.5 ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். உங்கள் வீட்டில் எப்படி காரம் சாப்பிடுவீங்களோ அதுக்கு தக்கன நீங்கள் குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கங்க. இப்போ நம்ம லைட்டாக இந்த எண்ணெயிலேயே இந்த மிளகாய் தூளை லைட்டாக வதக்கிக்கலாம். இப்போ நம்ம கரைச்சி வச்ச புளியை சேர்த்துக்கலாங்க. புளி சேர்த்துக்கிறேன். இப்போ எனக்கு இது கூட கொஞ்சம் தண்ணி தேவைப்படுதுங்க. நான் கொஞ்சம் தண்ணி விட்டுக்கிறேன். நீங்கள் பார்த்துட்டு உங்களுக்கு எவ்வளோ குழம்பு வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் தண்ணி சேர்த்துக்குங்க. இப்போ நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிடலாங்க. மிளகாய்த்தூள், மஞ்சத்தூள், உப்பு, இந்த காய்கறிகள் இதோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு தட்டு போட்டு ஒரு 5 நிமிஷம் ஹை ஃப்ளேமில் கொதிக்க விட்டுடலாம். இப்போ நான் தட்டு போட்டு மூடிடுறேங்க. இது ஒரு பக்கம் அப்படியே கொதிச்சுக்கிட்டே இருக்கட்டும். இது கொதி வர்றதுக்காட்டியும் நம்ம இன்னொரு ஸ்டவ்வில் கடாய் வச்சு அந்த பொடி பண்ணணும்னு சொன்னேன் இல்லைங்களா, அதுக்கு தேவையானதை ரெடி பண்ணிக்கலாம். 1 ஸ்பூன் வெந்தயம், 1 ஸ்பூன் துவரம்பருப்பை நல்லா சிவக்க வறுத்து எடுத்துக்கலாங்க. இப்போ ஆஃப் பண்ணிவிட்டு அதிலேயே அந்த காய்ந்த கறிவேப்பிலையை போட்டு லைட்டாக வறுத்து எடுத்து நல்லா பொடி பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா இடிக்கல்லிலே போட்டு நல்லா இடிச்சிக்கிங்க. நல்லா தூளாகிடணும். இது அப்படியே இருக்கட்டும். இப்போ நம்ம தட்டு போட்டு கொதிச்சுக்கிட்டு இருக்க குழம்ப ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், நான் ஓப்பன் பண்ணிட்டேன். சூப்பராக குழம்பு ரெடி ஆகிடுச்சு. நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. நல்லா திக்காகிடுச்சு பாருங்கள் குழம்பு. இப்போ நம்ம இடித்து வச்சுருக்க அந்த பொடியை இந்த குழம்பு கூட சேர்த்துக்கலாங்க. நல்லா சேர்த்து விட்டுருங்க. சிம்மில் வச்சுக்கோங்க. இப்போ சிம்மில் வச்சு நல்லா சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு நல்லா கலக்கி விட்டுருங்க, இல்லைன்னா கட்டி கட்டியாக ஆகிடும். இந்த பொடியை நல்லா தூவி உடச்சி விட்டு நல்லா சேர்த்துக்குங்க. நல்லா மிக்ஸ் ஆகணும். இப்போ ஒரு 5 நிமிஷம் லோ ஃப்ளேம்லேயே வச்சு கிளறி விட்டிங்கன்னா இந்த குழம்பு சூப்பராக ரெடி ஆகிடுங்க. இந்த குழம்பு வந்து பார்த்திங்கன்னா, நீங்கள் எங்கேயாவது வெளியில் போகிறீங்க, உங்கள் வீட்டில் அவருக்கு வச்சு கொடுக்கணுன்னா, நம்ம வெளியில் ஒரு 2-3 நாள் போயிட்டு வந்தாலும் இந்த குழம்பை வச்சு அவங்க அட்ஜஸ்ட் பண்ணிப்பாங்க. 2-3 நாள் ஆனாலும் கெட்டு போகாதுங்க, நல்லாயிருக்கும். குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சாப்பாடு கூட பிசைஞ்சு சாப்பிட்றப்ப ஒரு அப்பளம் மட்டும் வச்சு சாப்பிட்டா போதுங்க, சூப்பராக இருக்கும் இந்த குழம்பு. இப்போ குழம்பு ரெடி ஆகிடுச்சு. கடைசியாக கறிவேப்பிலை, கொத்தமல்லி சேர்த்து இறக்கணுன்னா சூப்பரான ஒரு வெந்தய குழம்பு ரெடி ஆகிடுச்சுங்க. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பார்த்து எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். பாய்.